10ஆம் வகுப்பு இயல் 3 கூட்டாஞ்சோறு விருந்து போற்றுதும். விருந்தோம்பல் பற்றி 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளது? விருந்தோம்பல் பற்றிய சுவர் ஓவியம் சிதம்பரத்தில் உள்ளது. விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தோம்பல் என்பது எவருடைய சிறந்த பண்புகளுள் ஒன்று? விருந்தோம்பல் என்பது பெண்களுடைய சிறந்த பண்புகளுள் ஒன்று. திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்த எந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார்? இல்லறவியல் என்கின்ற அதிகாரத்தில் விருந்தோம்பலை சொல்லுகின்றார். முகம் வேறுவிடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குழையும் அனிச்சம் என்று குறளில் எடுத்துரைத்தவர் யார்? மோப்பக்குழையும் அனிச்சம் என்று திருக்குறளிலே எடுத்துரைத்தவர் திருவள்ளுவர். தொல்லோர் சிறப்பின் விருந்திரு கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இந்த வரிகளை கண்ணகி கூறுகிறார். வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலேயினும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தவர்கள் யார்? நம்முடைய முன்னோர்கள் தான். வீட்டிற்கு வந்தவர்களுக்கு வறியவர்களாக இருந்தாலும் விருந்தளித்து மகிழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் யார்? இளங்கோவடிகள் தான் இதனை உணர்த்திருக்கின்றார். விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் இளங்கோவடிகள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார்? கம்பர். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை கலிங்கத்து பரணியில் உவமையாக்கி கூறியவர் யார்? கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டார். வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் பண்பின் அடிப்படை. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்கின்ற புறநானூற்று பாடலை எழுதியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு என்று கூறும் நூல் நற்றிணை. அல்லி ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பொருணர் ஆற்றுப்படை. விருந்தினரை 7 அடி பின் சென்று வழி அனுப்புவதாக இந்த பாடல் வரி சொல்லப்படுகிறது. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என கூறும் நூல் புறநானூறு. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்தான் புறநானூறு. நேற்று வந்த விருந்தினருக்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல்
அதுவும் புறநானூற்று பாடல்தான். பொருணை வந்த விருந்திற்கு மற்று தன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்றி கருங்கோட்டு சீரியாழ் பணயம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 316வது பாடல். கருங்கோட்டு சீரியாழையே பணயம் வைத்து விருந்தினருக்கு உணவை அளித்த பெருமை புறநானூற்றில் காணப்படுகிறது. இறைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்தளித்த அடியார் இளையான்குடி மாறநாயனார். நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று குடல் மீன் கறியும் பிறவும் கொடுத்ததாக கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்டலியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் மீள்சரடு என்ற வரி யாருடையது? அம்சப்பிரியாவினுடைய வரிதான் இவ்வரிகள். இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்பு உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததாக கூறக்கூடிய நூல் குறுந்தொகை பாடல்தான். குறுந்தொகை நூல்தான் இவ்வழக்கம் இருந்ததாக கூறக்கூடிய நூல். பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள இந்த குறுந்தொகை நூல்தான் அது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடனே என்று பாடியவர் ஔவையார். முடிதலில் பிசைந்த சோற்று உருண்டையின் நடுவில் எதனை இடுவார்கள்? புலிக்குழம்பினை இடுவார்கள். அமிழ்தமே கிடைத்தாலும் தாம் மட்டுமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர், அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்ற கருத்தினை உள்ளடக்கிய இலக்கியம் எது? புறநானூறு. யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் தோன்றின? நாயக்கர் மராட்டிய காலத்தில் தான் அதிகமான சத்திரங்கள் தோன்றின. எந்த தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது? அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் தான் வாழை இலை விருந்து விழாவினை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. இட்டதோ தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் என்கின்ற வரியை பாடியவர் யார்? பாரதிதாசன். விருந்தினரை வழி அனுப்பும் பொழுது அவர் செல்லவிருக்கின்ற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேவர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்று கூறக்கூடிய நூல் பொருணராற்றுப்படை. கூற்று 1. திருவள்ளுவர் விருந்தோம்பலை பாயிரவியல் என்கின்ற அதிகாரத்தில் வலியுறுத்தியுள்ளார். கூற்று 2. காலின் 7 அடி பின் சென்று என்று விருந்தோம்பல் பற்றி கூறும் நூல் பொருணராற்றுப்படை. இதில் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஆக டி என்பது சரியான விடை. கூற்று 1 உறவினர் வேறு விருந்தினர் வேறு. கூற்று 2 முன்பின் அறியாதவர்களே விருந்தினர். இதில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரியானதே. எனவே ஏ என்பது சரியான விடை. காசிக்காண்டம். காசிக்காண்டம் என்கின்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். விருந்தோம்பல் ஒழுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 9 வகையாக விருந்தோம்பல் ஒழுக்கங்கள் உள்ளன. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள் எவையவை? வியத்தல், நன்மொழி உரைத்தல், அழகுற இருத்தல், திருந்துற நோக்கல், வருகை என உரைத்தல், முகமன் வழங்கல், பின் எழுதல், மகிழ்வன செப்பல், பின் செல்வதாதல்
ஆகிய அனைத்துமே விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள் இந்த 9. ஆக அனைத்தும் என்பதே சரியான விடை. முகமன் என்ற சொல்லின் பொருள் எது? முகமன் என்கின்ற சொல்லின் பொருள் யாது? ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் தான் முகமன் என்ற சொல்லுக்கு பொருளாகும். இலக்கண குறிப்பு தருக. நன்மொழி. நன்மொழி என்பது பண்பு தொகை. நன்மை கூட்டல் மொழி, நன்மொழி பண்பு தொகை. வியத்தல், நோக்கல், செப்பல், இருத்தல், வழங்கல், எழுதல், உரைத்தல் ஆகிய சொற்களுக்கு பொருத்தமுடைய இலக்கண குறிப்பு எது? இவையெல்லாம் ஒரு தொழிலை குறிப்பதனால் அது தொழிற்பெயர். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும் என்கின்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விவேக சிந்தாமணி. காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசி காண்டம். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமைகளை பாடும் நூல். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? அதிவீர ராமபாண்டியர். அதிவீர ராமபாண்டியர் எழுதிய வெற்றி வேட்கை எவ்வாறு அழைக்கப்படும்? நருந்தொகை என்றும் அழைக்கப்படும். வெற்றி வேட்கைக்கு மற்றொரு பெயர் நருந்தொகை. அதிவீர ராமபாண்டியரின் பட்டப்பெயர் சீவல மாறன். கூர்ம புராணம் மற்றும் லிங்க புராணம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? அதிவீர ராமபாண்டியன் என்று அழைக்கப்படக்கூடிய சீவல மாறன். நைடதம் மற்றும் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி என்கின்ற நூல்களை எழுதியவர் யார்? அதிவீர ராமபாண்டியர். வாயு சம்ஹிதை என்கின்ற நூலினை எழுதியவர் அதிவீர ராமபாண்டியர். பரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் காசி காண்டம். காசி காண்டம் எதை பாடுபொருளாக கொண்டுள்ளது? துறவு, இல்லறம், இம்மை மறுமை, பெண்களுக்கான மாண்புகள், வாழ்வியல் நெறிகள் ஆகிய அனைத்தையும் பாடுபொருள்களாக கொண்டுள்ளது. எனவே டி என்பது சரியான விடை. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்கின்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையாரை ஞானரை வணியோடு ஒளி திகழ் அறை வடமாட என்ற பா இடம்பெற்றுள்ள நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். பொருத்துக. பாண்டி என்பது வயிறை குறிக்கிறது. அசும்பிய என்பது ஒளி வீசுகிற என்ற பொருள். முச்சி என்பது தலை உச்சி கொண்டையை குறிக்கும். சூழி என்பது தலையில் அணியக்கூடிய அணிகலனை குறிக்கும். ஆக ஏ என்பது சரியான விடை. இலக்கண குறிப்பு தருக. குண்டலமும் குழைகாதும். இங்கே குண்டலமும் குழைகாதும் என்று உம்மை வந்ததால் இந்த இரண்டு உம்மைகளும் சேர்ந்ததால் இது என் உம்மை என்று அழைக்கப்படும். ஆடுக. இலக்கண குறிப்பு தருக. ஆடுக என்பது வியங்கோல் வினைமுற்று. குழந்தையின் தலை 5, 6 மாதங்களில் மென்மையாக அசையும் பருவம் எது? செங்கீரை பருவம். அணிகலன்களை பொருத்துக. சிலம்பு, கிங்கிணி. சிலம்பும் கிங்கிணியும் காலில் அணியக்கூடிய அணி. அரைஞான். அரைஞான்
இடையில் அணியக்கூடிய அணி. சுட்டி, சுட்டி என்பது நெற்றியில் அணியக்கூடிய அணி. குண்டலம், குழை, குண்டலம் குழை என்பது காதில் அணியக்கூடிய அணிகலன், காதில் அணியக்கூடிய அணிகலன். ஆக சரியான விடை பி என்பது. சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். இறைவனையோ தலைவரையோ அரசரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவது எது? அதுதான் பிள்ளைத்தமிழ். குழந்தையாக கருதி பாடுவது பிள்ளைத்தமிழ். பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ். சரியான கூற்றினை கண்டுபிடி. கூற்று 1, பிள்ளைத்தமிழ் 10 பருவம் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் பாடப்பெறும். கூற்று 2, இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகைப்படும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரியானவை. எனவே சி என்பது சரியான விடை. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் குமரகுருபரர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். மதுரை கலம்பகத்தை இயற்றியவர் குமரகுருபரர். சகலகலா வள்ளி மாலையை இயற்றியவர் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் குமரகுருபரர். திருவாரூர் மும்மணி கோவையை இயற்றியவர் குமரகுருபரர். ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் இவற்றுள் எது? சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆகிய 3ம் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியன. கழங்கு என்பதுதான் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. எனவே ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் இங்கே கொடுக்கப்பட்டதில் கழங்கு என்பது சரியானது. பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் கீழ்க்கணவற்றுள் எது? அம்மானை, ஊசல், கழங்கு ஆகிய 3ம் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தக்கூடியது. இதில் சிறுதேர் என்ற பருவம் மட்டும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாதது, ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. எனவே பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் சிறுதேர் பருவம். பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? இருவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் மொத்தம் 7 பருவங்கள் உள்ளன. பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்களில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எவை? காப்பு, செங்கீரை, தாள், காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாள பருவம், சப்பானி பருவம், முத்தப்பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம். இந்த 7ம் இருபாலருக்கும் பொதுவான பருவங்களாக அமைந்திருக்கின்றன. எனவே டி என்பது சரி. பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் எத்தனை? கடைசியாக இருக்கக்கூடிய 3 பருவங்கள் மட்டும்தான் இருபாலருக்கும் இடையே வேறுபடக்கூடிய பருவங்களாக அமைந்துள்ளன. சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் போன்ற 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளது? சிதம்பரத்தில் உள்ளது. கூற்று 1, பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழாகும். கூற்று 2, பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை கொண்டுள்ளது. இவற்றுள் கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரி. எனவே ஏ என்பது சரியான விடை. கோவல்லபுரத்து மக்கள் கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் இயற்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படும்.
காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கின்ற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படும். கரிசல் இலக்கியம் பற்றி எழுதி தொடங்கியவர் கு. அழகிரிசாமி அவர்கள். கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். கரிசல் இலக்கிய பரம்பரையில் பொருந்தாதவர் யார்? வைரமுத்து. வைரமுத்து மட்டும்தான் கரிசல் பரம்பரையில் பொருந்தாது ஆசிரியர். வட்டார வழக்கு சொற்களை கொண்டு பொருத்துக. கரிசல் வட்டாரத்தில் பேசக்கூடிய வழக்கு சொற்களை பொருத்துக. பதனம். பதனம் என்றால் கவனமாக. நீத்துப்பாகம். நீத்துப்பாகம் என்றால் மேல் கஞ்சி. கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல். மகுளி. மகுளி என்றால் சோற்று கஞ்சி. ஆக சரியான விடை சி என்பதாகும். கரிசல் வட்டார வழக்கு சொற்களை கொண்டு பொருத்துக. வரத்துக்காரன், புதியவன். சடைத்து புளித்து, சலிப்பு அடையக்கூடிய ஒரு சடைத்து புளித்து சலிப்பு. அழுக்கம், அழுத்தம். தொலைவட்டையில், தொலைவில் இருந்து. ஆக சரியான விடை சி என்பது ஆகும். கோபல்லபுரம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை எது? கோபல்லபுரத்து மக்கள். கி. ராஜநாராயணன் சொந்த ஊர் எது? இடைசெவல். இடைசெவல் தான் கி. ராஜநாராயணனுடைய சொந்த ஊர். இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல்தான் கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரத்து மக்கள் என்கின்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு 1991. கி. ராஜநாராயணன் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார்? 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும்? கி. ராஜநாராயணனுடைய கதைகள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கிலேயே அமைந்திருக்கும். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றினை உருவாக்கியவர் யார்? கி. ராஜநாராயணன் தான் கரிசல் வட்டார சொல்லகராதியை முதலில் உருவாக்கியவர். கி. ராஜநாராயணன் தொடங்கிய வாய்மொழி புனைக்கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. இடுப்பை மறைத்த வேட்டி, அதன் 2 சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரில் வந்து முடிச்சாகி இருக்கும்படி வேட்டி கட்டுபவர்கள் யார்? லாட சந்நியாசிகள் தான் இவ்வாறு வேட்டி கட்டுவார்கள். கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கரிசல் இலக்கியத்தில் வரும் வரத்துக்காரனுடைய பெயர் என்ன? வரத்துக்காரனுடைய பெயர் பரமேஸ்வரன் என்கின்ற மணி. எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுபவர் யார்? கி. ராஜநாராயணன் தான் கீரா என்று எழுத்துலகில் செல்லமாக அழைக்கப்படுபவர். கரங்கிசை விழவின் உறந்தை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. உறையூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருச்சி மாவட்டத்தில் உறையூர் அமைந்திருக்கிறது. தொகை நிலை தொடர்கள். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் என்றும் தொடர் என்றும் அழைக்கப்படும். எனவே ஏ மற்றும் பி இரண்டும் சரி. சொற்றொடர் என்றும் தொடர் என்றும் அழைக்கப்படும். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி, அதாவது மறைந்து வருவதை எவ்வாறு கூறுவோம்? தொகை நிலை தொடர் என்று சொல்லுவோம். மறைந்து வருவதை தொகை நிலை தொடர் என்று சொல்லுவோம். தொகை நிலை தொடர் எடுத்துக்காட்டு: கரும்பு தின்றான்
என்பதுதான் தொகை நிலைத்தொடருக்கு எடுத்துக்காட்டு. தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகளில் ஒரு தொடரில் உள்ள வேற்றுமை உருபுகளில் ஒன்று மறைந்து வந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மதுரை சென்றார். மதுரைக்கு சென்றார் என்று இருக்க வேண்டும். ஆனால் மதுரை சென்றார் என்று மதுரைக்கு இக்கு என்பது தொகுத்து இருப்பதனால், மறைந்து இருப்பதனால் மதுரை சென்றார் என்று வருகிறது. மதுரை சென்றார் என்று வருகிறது. இது வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வந்தால் அது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அழைக்கப்படும். உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன். தேர்ப்பாகன், தேரினை உடைய பாகன் என்று உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. தங்க மீன்கள், தண்ணீர் தொட்டி. இந்த 2 சொற்றொடர்களுக்கும் இலக்கண குறிப்பு தருக. இது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ்த்தொண்டு இலக்கண குறிப்பு தருக. தமிழாகிய தொண்டு. ஆகவே 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. காலம் கறந்த பெயரெச்சம். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. வினைத்தொகைக்கு மற்றொரு பெயர் காலம் கறந்த பெயரெச்சம். வீசு தென்றல், கொல் களிறு. இந்த 2ற்கும் உரிய இலக்கண குறிப்பு என்ன? வீசு தென்றல், கொல் களிறு இவை 3 காலத்தையும் குறிப்பதனால் வினைத்தொகை என்று அழைக்கப்படும். வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே அமையும். அது வினைத்தொகையாக இருந்தால். வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகையானது அமையும். பண்பு பெயருக்கும் அதை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை, ஆகிய, ஆன ஆக பண்பு உருபுகள் மறைந்து வருவது என்ன? தொகை. இப்படி பண்பு உருபுகள் மறைந்து வருவது பண்பு தொகை. பண்பு தொகை எதை உணர்த்தும்? நிறத்தை, அளவை, வடிவத்தை, சுவையை ஆகிய 4ஐயுமே உணர்த்தக்கூடியதுதான் பண்பு தொகை. பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு செங்காந்தல். இன்மொழி இலக்கண குறிப்பு தருக. இன்மொழி என்பது இனிமையான மொழி. இனிமை என்கின்ற பண்பினை குறிப்பதனால் இது பண்பு தொகை என்று அழைக்கப்படும். வட்டத்தொட்டி இலக்கண குறிப்பு தருக. வட்டமான தொட்டி, வட்டம் என்கின்ற பண்பினை தருவதால் இது பண்பு தொகை ஆகும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது. சிறப்பு பெயரும் பொது பெயரும் இடையிலே ஆகிய என்கின்ற பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இருபெயர் ஒட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு சாறை பாம்பு. மார்கழி திங்கள், மோர்குழம்பு. இந்த 2 சொற்றொடர்களுக்கும் இலக்கண குறிப்பு தருக. இந்த 2 பெயர்களை ஒட்டி வரக்கூடிய பண்பாக இருப்பதனால் இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆகும். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வந்தால் அது உவமை தொகை என்று அழைக்கப்படும். உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர்கை. இதிலே மலர் போன்ற கை என்ற போன்ற என்ற உருபு மறைந்து வருகிறது. ஆகையினால் இது உவமை தொகை மலர்கை.
இரண்டு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. இரண்டு சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தால் அது உம்மை தொகை என்று அழைக்கப்படும். உம்மை தொகை எந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வரும்? எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை ஆகிய மூன்றையும் தொடர்ந்து உம்மை தொகை வரும். ஆக அனைத்தும். உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. அண்ணன் தம்பி. அண்ணனும் தம்பியும் என்பது இங்கே மறைந்து வந்திருக்கிறது. ஆகையினால் அண்ணனும் தம்பியும் என்பது அண்ணன் தம்பி என்று எழுதுகின்றோம். இது உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. தொகை நிலைத்தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. தொகை நிலைத்தொடரே அல்லாத வேறு சொற்கள் வந்து மறைந்து நின்று பொருள் தந்தால் அது அன்மொழி தொகை என்று அழைக்கப்படும். அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு முறுக்கு மீசை வந்தார். இது மற்ற எந்த தொகை நிலைத்தொடரிலும் வராததாக வரக்கூடியதுதான் அன்மொழி தொகை என்று சொல்லுவோம். சிவப்பு சட்டை பேசினார். இலக்கண குறிப்பு தருக. சிவப்பு சட்டை பேசினார் என்பது அன்மொழி தொகை. பொருத்துக. முத்துப்பல் உவமை தொகை. கீரி பாம்பு. கீரி பாம்பு. கீரியும் பாம்பும் என்பது உவமை தொகை. மலை வாழ்வார். மலை வாழ்வார் வேற்றுமை தொகை. மலையிலே வாழக்கூடியவர்கள், மலையில் வாழக்கூடியவர்கள் வேற்றுமை தொகை. எழுகதிர். எழுகதிர் வினைத்தொகை. எழும் கதிர், எழுகின்ற கதிர், எழக்கூடிய கதிர் என்று மூன்று காலத்தையும் குறிப்பதனால் இது எழுகதிர் என்பது வினைத்தொகை. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? உனக்கு உனக்கு என்கின்ற இரண்டு சொற்களிலும் உ உ ந ந இந்த இரண்டும் சேர்ந்து எதுகையும் மோனையும் அமைந்திருக்கிறது. எதுகையும் மோனையும் அமைந்த நயங்கள் பாரதியாருடைய இந்த பாட்டில் அமைந்திருக்கிறது. சரியான செய்தியை தேர்ந்தெடுக்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையாக உள்ளது. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி பெற்றவர்கள் தமிழர்கள். இதில் இந்த 3 வாக்கியங்களில், இந்த 3 செய்திகளில் 1 மற்றும் 3 சரியானது. பாடுமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எது? பாடுமிழ் பனிக்கடல் பருகி. இந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாதலைத்தான் பாடுமிழ் பனிக்கடல் பருகி என்ற வரியில் முல்லைப்பாட்டில் சொல்லப்படுகிறது. பெரிய மீசை சிரித்தார் வண்ணச் சொல்லுக்கான தொகையின் வகை எது? இந்த பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகையில் அடங்கும். பொருத்துக. கொண்டல். கொண்டல் என்றால் கிழக்கினை குறிக்கும். கோடை. கோடை என்றால் மேற்கினை குறிக்கும். வாடை. வாடை என்றால் வடக்கினை குறிக்கும். தென்றல் என்றால் தெற்கினை குறிக்கும். ஆக சரியான விடை பி.
மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? இந்த பாடலின் ஆசிரியர், திரைப்பட பாடலினுடைய ஆசிரியர் கண்ணதாசன். அந்த இடம் காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் சி. அப்துல் ரஹ்மான். சி என்பது பொருத்தமான விடை. அப்துல் ரஹ்மான். கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள் எது? அல்லிமலர், ஆலமலர், பலாமலர். இதில் அல்லிமலரும் பலாமலரும் சரியான விடை. கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கக்கூடிய மலர்கள் அல்லிமலர், பலாமலர். இதுதான் அது என்று உறுதியாக கூற இயலாத நிலையில் இருக்கும் மலர் எது? சுள்ளி மலர், பாங்கர் மலர், தாமரை மலர். இதில் சுள்ளி மலரும் பாங்கர் மலரும் இதுதான் அது என்று உறுதியாக கூற இயலாத நிலையில் இருக்கக்கூடிய மலர்கள். ஏ, பி இந்த இரண்டும் சரி. அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்தும் புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே இருக்கக்கூடிய மலர்கள் எது? அத்திமலர், ஆலமலர், கொழிஞ்சி மலர், பலாமலர் ஆகிய அனைத்துமே அக இதழ்கள் முதலிய உறுப்புகள் இருக்கும், ஆனால் வெளியில் தெரியாமல், காட்சிக்கு வெளியிலே தெரியாமல் இருக்கக்கூடிய மலர். அனைத்தும் சரி. ஆகையினால்தான் அத்தி பூத்தார் போல என்று கூட பழமொழி உண்டு. பயன்பாடு, நாற்றம் மற்றும் மக்கள் விரும்பா மலர்கள் என்ன? நெருஞ்சி மலர், எருக்கு மலர், பூளை மலர், வேளை மலர், ஊமத்தம் மலர், கள்ளி மலர், முருங்கை மலர். இந்த மலர்களை மக்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் இது பயன்பாடு அற்றதாகவும் நாற்றம் உடையதாகவும் இருப்பதால் இம்மலர்களை மக்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே அனைத்து மலர்களும் என்பது சரியான விடை. இனிப்பான பூ எது? இலுப்பை பூ தான் இனிப்பான பூ. எனவேதான் இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை, சர்க்கரை இல்லாத ஊருக்கு இலுப்பம்பூ சர்க்கரை என்று கூறுவோம். இலுப்பை பூவை மரத்தின் மீதேறி பறித்து உண்ணக்கூடிய விலங்கு எது? கரடி மரத்தின் மீதேறி இலுப்பை பூவை பறித்து உண்ணக்கூடிய ஒரு விலங்கு. குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ எது? பாதிரிப்பூ. பாதிரிப்பூ தான் குடிநீருக்கு தன்னுடைய மனத்தை கொடுக்கக்கூடிய பூ. எந்த பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும்? மூங்கில் பூவிலேதான் மூங்கில் அரிசி தோன்றும். பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்தி என்ற நூலின் ஆசிரியர் யார்? கோவை இளஞ்சேரன். பூக்களை பற்றிய ஒரு அரிய இலக்கிய செய்தி என்கின்ற நூலினை எழுதியவர். ஸ்ட்ராம் என்பது மொழிபெயர்க்கப்பட்டால் அதற்கு புயல் என்று பொருள். டொரண்டோ என்பதற்கு தமிழ் பெயர், தமிழ் மொழிபெயர்ப்பு சூறாவளி என்று பெயர். பொருத்துக, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடற்காற்று, வைல் விண்ட் சுழல் காற்று. ஆக சரியான விடை ஏ என்பதாகும். குயில் பாட்டு என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? குயில் பாட்டின் ஆசிரியர் பாரதிதாசன். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார்? ச. முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? ராமகிருஷ்ணன். மார்கழி திங்கள் இலக்கண குறிப்பு தருக.
மார்கழி, திங்கள் ஆகிய 2 பெயர்கள் ஒட்டி வருவதனால் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. அண்ணன் தம்பி இலக்கண குறிப்பு தருக. அண்ணனும் தம்பியும் என்பதனால் இது உம்மை தொகை ஆயிற்று. சிவப்பு சட்டை பேசினார் இலக்கண குறிப்பு தருக. இது தொகை மொழிகளில் இல்லாது வருவதால் இது அன்மொழி தொகை என்று அழைக்கப்படும். கூற்று 1 தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். கூற்று 2 காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை எனப்படும். இதில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரியானவை. திருக்குறள். வேலோடு நின்றான் இருவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. குறள் பயின்று வரக்கூடிய அணி உவமை அணி. பண்ணென்னாம் பாடற்கு இயல்பின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த குறளில் பயின்று வரக்கூடிய அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. பண்ணிற்கும் கண்ணிற்கும் எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றார். நச்சு படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த குறளில் பயின்று வரக்கூடிய அணி உவமை அணி. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்ற குறளில் பயின்று வரக்கூடிய அணி பொருள் 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 என்று பின் வருவதால் சொல் பின் வரு நிலை அணி ஆகும். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இந்த குறளில் பயின்று வரக்கூடிய அணி உவமை அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ். இந்த குறளில் பயின்று வரக்கூடிய அணி உவமை அணி. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்னாமையே இன்னாதது. இதில் வரக்கூடிய அணி சொல்லும் பொருளும் தொடர்ந்து பின் வந்து பொருள் உணர்த்துவதனால் சொல் பொருள் பின்வரு நிலை அணி ஆகும். தேவர் அணையர் கயவர் அவரும் தம் மேவன செய்தொழுகலான். இந்த குறளில் பயின்று வரக்கூடிய அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டதில். இதில் வரக்கூடிய அணி உவமை அணி. உயிரினும் மேலாக திருவள்ளுவர் கூறுவது ஒழுக்கம். நச்சப்படாதவன் செல்வம். இந்த தொடரின் பொருள் தருக. விரும்பப்படாதவர் செல்வம். உண்மை பொருளை காண்பது அறிவு. தாளாண்மை என்னும் சொல்லின் பொருள் விடாமுயற்சி. வேளாண்மை என்னும் செருக்கு என்ற தொடரில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் பிறருக்கு உதவுதல் என்ற பொருளில் வரக்கூடிய சொல்தான் வேளாண்மை. தாழாது உஞற்றுபவர் பொருள் தருக. முயற்சி செய்வோர் நாம் அதுபவர் சொல்லுவோம். ஊழையும் உக்கம். இத்தொடரில் ஊழை என்பதன் பொருள் முன்வினையை குறிக்கும். ஊழை என்பது முன்வினையை குறிக்கும். பெரியோரை போற்றி துணையாக்கிக் கொள்வது பெரும் பேறு ஆகும். கொடுப்போம் துய்ப்போம் இல்லாக்கு அடக்கிய கோடி உடாயினும். இந்த குறளில் வந்துள்ள அளவை கொடுப்பதும் துய்ப்பதும் என்பது இன்னிசை அளபடை. எய்துவர் எய்தா பழி. இத்தொடருக்கு பொருந்தும் வாய்ப்பாடு கூவிலம், தேமா, மலர். இதுதான் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும்.
இந்த குறளில் வரும் மோனைச் சொற்கள் என்ன? நாள், நாள், இந்த 2 வரியிலேயும் நாள், நாள் என்று வந்ததனால் இது நாள், நாள், இந்த 2 சொற்களும் மோனைச் சொற்களாகும். பண்ணென்னாம் பாடற்கு ஏய்பின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த குறளில் வரக்கூடிய எதுகை சொற்கள். எதுகை சொற்கள் பண், கண், இந்த முதல் வரியிலே வரக்கூடியது பண், கண், இந்த 2ம் எதுகை சொற்களாகும். மூன்றன் நாமம் கெடக் கெடும் அவை முறையே எவை எவை. இந்த மூன்றன் நாமம் காமம், வெகுளி, மயக்கம். காமம், வெகுளி, மயக்கம், இந்த 3ம் முறையாக வர வேண்டும். இதை மாற்றி மாற்றி கொடுத்திருப்பார்கள், ஆனால் முறையாக வருவதுதான் சரியான விடை. காமம், வெகுளி, மயக்கம், இந்த 3 நாமம் கெடக்கெடும் என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற கவிதையை அழகுற இயற்றியவர் யார்? அறிவுமதி.